குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். டு பி வெரி ஆனஸ்ட், இது வந்து எனக்கு வந்து என்னோட ஆஸ் அ டிசைனர் நான் படங்கள் பண்ணுறேன், ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணுவேன் செலிப்ரிட்டிஸ்க்கு. இது என்னோட கான்செப்ட், என் குழந்தை. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வரத்துக்கு இப்போ அடுத்தது வந்து அந்த ஷேப் வர வரைக்கும் விட மாட்டாங்க. ஸோ தனக்கு எப்போ திருப்தியாக இருக்கோ அப்போ தான். ஸோ எல்லாத்துலேயும் இந்த பர்ஃபெக்ஷன் பார்க்குறது வந்து அவங்கக்கிட்ட தான் முடியும். எம்எஸ்எம்மாவோட அந்த கேப், 2 பல்லுக்கு நடுவில் இருக்கிற கேப் வச்சதும் ஹர்ஷல் தான். ஏன்னா மாலா மேம் என்ன வந்து கேப் எப்படி வச்சாங்க? எம்எஸ்எம்மா அம்மாவுக்கு கட்டுற ஸ்டைல் வந்து மாலா மேம் எனக்கு என் மேலே சொல்லி கொடுக்கச்சே கொசம் இப்படி கொண்டு வருது, அப்புறமா உள்ள அந்த காலத்துல சோ அது ஒரு ஃபேன் மாதிரி இப்படி வருது. இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, தைக்கிற பிளவுஸ் வந்து வித்யா பாலனுக்கு சரியா வரணும். இப்போ அடுத்தது அந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா? இல்ல, இன்னொன்னு நெக் லைன்னு ஒண்ணு இருக்கு. எம்எஸ்எம்மா வந்து என்ன மாதிரி நெக் லைன், தட் இஸ் அவளோட நெக் பேட்டர்ன். அது பண்ணலாம், அந்த பாடிக்கு கரெக்டானது பிளவுஸ் அவங்க அங்கே இருந்து அளவு அந்த பாடிக்கு கரெக்ட் இல்ல, அவங்க போடுற கழுத்து க்ளோஸ் நெக் தான். இல்ல க்ளோஸ் நெக், பட் அவங்க அங்கே இருந்து பிளவுஸ் அனுப்பணும் இல்லையா உங்களுக்கு? இல்ல, அவங்க மேமோட வித்யாபாலன் மேமோட டெய்லர் கிட்ட அவங்க மூலியமா ஐ வாஸ் ஏபிள் டு டு. பிகாஸ் இவ மேம் சொன்ன அந்த பயோபிக் புக்ல இருக்கிற அந்த பேட்டர்னும் மாலா மேம் வந்து என்கிட்ட வந்து நெக் லைன் கரெக்ஷனும் ஒரு ஸ்கெட்ச்ல நான் பண்ணி அனுப்பிச்சு. இது ஒரு சின்ன கரெக்ஷன். ஸோ ஃபோன்ல வந்து ஐ வாஸ் ஏபிள் டு அந்த டெய்லருக்கு வந்து பேட்டர்ன் அனுப்பிட்டு, பாம்பே டெய்லர் மேம் வித்யாபாலனோட டெய்லர், இது ஃபாலோ பண்ணுங்க லென்த்லேருந்து எல்லாமே அவர் ரொம்ப அழகா பண்ணி கொடுத்தாரு. சரி, இப்போ அடுத்து அசசரிஸ் வந்துருவோம். அசசரிஸ் எல்லாம் வந்து எம்எஸ் வந்து என்னென்ன போடுவாங்கங்கிறத அது அடுத்த செஷன். அது அப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வரத்துக்கு இப்போ அடுத்தது வந்து பட் இது டிக் போடுறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு? பல மாசம் ஆயிடுச்சு. மூக்குத்தி வந்து ட்ரிப்ளிகேன்ல எம்எஸ் வந்து 2 மூக்குத்தி போடுவாங்க. அது வந்து பண்ணது 2 சைஸ்ல மூக்கு போட்டு பண்ணேன். எக்ஸாக்டா பயோபிக்ல எப்படி இருக்கோ பிளஸ் மாலா மேம் சொன்ன அந்த வரைஞ்சும் காமிச்சா பிளஸ் மேம் கிட்டயும் இருக்கு. ட்ரிப்ளிகேன்ல லக்ஷ்மண் சொல்லிட்டு எங்க ஏரியால ரொம்ப ஃபேமஸ். அவர் தான் வந்து மூக்குத்தியே பண்ணது. 2 சைஸ்ல ரொம்ப அழகா பண்ணார். அது அப்புறம் வளையல்லாம் வந்து நான் ஆர்டிஃபிஷியல் சில பேங்கிள்ஸ் வந்து எங்களோட டி நகர்ல இருக்கிற சில கடைகள்ல வாங்கினேன். கண்ணாடி வளைகள், பட்டு வளையல்னு டிசைன் இல்லாம பிளெயினா இருக்கிறது பாரிஸ் கார்னர்ல கொஞ்சம் வாங்கினேன். சங்கிலி வந்து தெரியாது, மூடிட்டு இல்ல சோக்கர் மாதிரி க்ளோஸா ரெண்டே தான் போட்டோ ஷூட் ஃபுல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2மே வந்து பச்சை கல்ல ஒண்ணு, சிகப்பு கல்ல ஒண்ணு. அதுவும் நான் சென்னையில இங்கதான். அப்புறம் தலைக்கு வந்து கொண்டைக்கு நெட்டு மாதிரி போட்டுப்பாங்க அவங்க. அதுவும் பண்ணி, அது வந்து வித்யாபாலனோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஷலாக்கா. அவங்க ரொம்ப அழகா அந்த பழைய படங்கள்ல தட் இஸ் 30s நான் சொல்றது, அந்த யங் ஏஜ்ல எம்எஸ்எம்மாவோட பன்னோட இது இருக்கும் இல்லையா பிக்சர்ஸ், அது நிறைய அனுப்பியிருக்கேன். அவங்க அதை பார்த்துட்டு எக்ஸாக்டா அப்படியே ரெப்ளிகா பண்ணி. அப்புறம் எம்எஸ் வந்து கொண்டை போட்டும்போது மேல வந்து இது வச்சுப்பாங்க, பூ வேணின்னு பேர். அது அந்த ஒரு ஆர்ச் மாதிரி வைப்பாங்க. ஆமா, அது என்னன்னா விசாலம் அம்மா பாத்துக்கிறவா, அவ தான் தொடுத்து வைப்பா. அத சாதாரண வாங்கி தாத்தா பாட்டிக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பாத்தியே வச்சிருந்தா. எந்த வீட்டுக்கு போனாலும் அங்க ஒரு ஜாதி மல்லி பாத்தி உண்டு, சதாசிவம். ஆமா, சதாசிவம். ஸோ அந்த மல்லியை நாள் சாயந்தரமே பறிச்சு எம்எஸ்ஏ தொடுப்பாங்க போல இருக்கு. நல்லா தொடுப்பாங்க. பூ ரொம்ப நெருக்கமாக தொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடையில் வாங்க மாட்டாங்க. கடையில் சில சமயம் சந்தர்ப்பத்தை பொறுத்து இருக்கு. பட் முக்கால்வாசியும் டெய்லி அவங்க பூ வச்சுப்பாங்க. அது தோட்டத்தில் வந்த பூவை வந்து எடுத்துட்டு விசாலம் தொடுத்து அதை டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவாங்க. ஸோ அதை வந்து மறுநாளைக்கு சுவாமிக்கு வச்சுட்டு தலைக்கு வச்சுப்பாங்க. கச்சேரிக்கு போகும்போது அடிச்சுப்பாங்க. அது கச்சேரிக்கு போறச்சே இன்னும் கொஞ்சம் அடர்த்தியா இருக்கும். அது எப்படின்னா மடக்கி அதை ஒரு மாதிரி ஒரு ரவுண்டு மாதிரி பண்ணி, அது எந்த பூவா இருந்தாலும், ஜாதி மல்லினா பட்டையா இப்படி வரும், குண்டு மல்லினாக்க அப்படியே அதை ஒரு மாதிரி அதை திக்கா பண்ணி வச்சுப்பாங்க. கொண்ட ஊசி 2 பக்கமும் போட்டு அது அப்படி லேட்டர் ஸ்டேஜஸ்ல தானே நான் பார்த்தேன் அவங்கள. அதனால அந்த பன் அவங்க சொன்ன மாதிரி அது வந்து வயசானதுனால சூட் ஆகலை. ஸோ அப்போ வந்து பேர் ஷேப்டு மாதிரி இப்படி ஒரு மாதிரி ஒரு கோனிக்கலாக ஒரு மாதிரி வரும். அது அந்த ஷேப் வர வரைக்கும் விட மாட்டாங்க. ஸோ தனக்கு எப்போ திருப்தியாக இருக்கோ அப்போ தான். ஸோ எல்லாத்துலேயும் இந்த பர்ஃபெக்ஷன் பார்க்குறது வந்து அவங்கக்கிட்ட தான் முடியும். ஸோ அதை மாதிரி பண்ணி பூ சரியா இருக்கா
அப்படின்னு பார்த்துண்டு அதில் வந்து நிஜமாவே ஷி வில் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு எதிர்பார்க்குற ஒரு அப்ப 2 பொட்டு வச்சுப்பாங்கல்ல எம்எஸ் 2 பொட்டு ஒரு கருப்பு சாந்து வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாந்து இல்ல, இல்ல, அது அது விபூதி தான். விபூதி பன்றிப்பூரோட குங்குமம் கூட மாலை ஊரு, என்ன மேமும் ஊரு? இதுதான். பன்றிப்பூர் இவர் பாண்டுரங்கன் பாண்டுரங்கன். ஆமா. அவரோட விபூதி தான் அது. அண்ட் குங்குமம் வந்து வீட்டில் வந்து ஒரு கலர், அது வந்து என்னன்னாக்கா எங்கள் மாமியார் சொல்லி தான் தெரியும். அந்த லைட் ஒரு மாதிரி சிவப்பு கலர்ல அந்த பெங்காலிஸ் எல்லாம் வச்சுப்பா இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிவப்பு ஒரு மாதிரி வரும். ஸ்டிக்கர் போட்டு வைக்க மாட்டாங்க. ஐயோ, ஸ்டிக்கர் கிட்டக்கு போகவே மாட்டா. அதை எப்படின்னா ஹைதராபாத் போனானாக்கா சுல்தான் பசானுக்கு போயிட்டு இந்த குங்குமம் வாங்கிட்டு வா அப்படின்பா மாமியார். என்ன விசேஷம்னா அந்த குங்குமத்தில் வண்டு வராது. அது என்னன்னா மைதா மாவு கலக்கிறான். ஸோ எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு தெரியுமா? ஐயோ இட்ஸ் a ரியல் டிக்ஷனரி ஒன்லி. ஆமா, மாமியார் மை இட்டுப்பாங்களா? பென்சில் எட்டுப்பா, மை இங்கே போட்டுன்னு பென்சில் எட்டுப்பா, எம்எஸ்எம்மாவும் மை எட்டுப்பா. ஸோ இந்த மாதிரி அங்கே நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து நீங்க சார் என்னை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணினது எங்கள் மாமியார் தான். நான் வந்து கோண வகுடு எடுத்துட்டு இந்த துணூண்டு நடுப்புற ஒரு கருப்பு போட்டுட்டு இப்படி தான் இருந்தேன். பவுடர் போட்டுக்க மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். அங்கே போய் நிச்சயம் ஆன உடனே ஃபஸ்ட்டு வந்த உடனே இங்கே வாடி அப்படின்னா என்னத்துக்கு ஒரே ஷாக். எனக்கு சீப் எடுத்துன்னு வா அப்படின்னா என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல. தலையை அவுத்து விட்டா, பிரித்து விட்டுட்டு சென்டர் வகுடு எடுத்தா. எனக்கு ஐயோ எப்படி இருக்கு நம்ம மூஞ்சி தெரியலையே அப்படி சொல்லிட்டு சென்டர் வகுடு எடுத்துட்டு மூக்கு குத்திக்கோ அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமா போய் ஒவ்வொரு வாட்டியும் அங்கே போனானாக்க சென்டரில் வகுடு எடுத்து பின்னி விட்டு, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஆசை இந்த மாதிரி பண்ணி பார்க்கணுன்னுட்டு. அப்புறம் இங்கே பொட்டை இட்டு விட்டு குங்குமத்தை இட்டு விட்டு இங்கே மை இந்த இதில் பண்ணி மையெல்லாம் இட்டு விட்ட உடனே எனக்கு என்னை பார்க்குற மாதிரியே இல்லை. இப்படியே கொஞ்ச நாளைக்கு என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அப்புறம் வந்து எப்படியாவது நீ மூக்கு குத்திட்டு வரணும் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி 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 நான் டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் தள்ளி போட்டேன். அதுக்கு மேலே என்னால் தள்ளி போட முடியல. நேராக போனேன் தங்க மாளிகையில் போனேன், ஒரு மூக்குத்தியை வாங்கி போட்டுண்டு இப்போ சரியா இருக்கா அப்படின்னு ஒன்று, இப்போதான் நல்லா இருக்கு அப்படின்னு. சரி, நீங்கள் இப்போ இந்த அசசரிஸு ப்ளஸ் இந்த குங்குமம், இந்த இது பூ, இதெல்லாம் வந்து பாம்பேல எல்லாம் ரெடி பண்ணீங்களா? எங்கே ஷூட் நடந்தது? இல்லை, குங்குமம் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம். அது எனக்கு எல்லாமே எக்ஸாம் தான் மாலை மேமோட. மேம் ஏன்னா என்கிட்ட ஃபோட்டோஸும் இருக்கு, கலர்லேயும் இருக்கு. மேம் இந்த குங்குமத்தோட கலர் நிமிஷம், அது என்ன தெரியுமா, அந்த குங்குமத்தில் நான் பேச ஆரம்பிச்சேனே அது சப்ஜெக்ட் எங்கேயோ மாறி போச்சு. வீட்டுக்கு ஒரு கலர் குங்குமம், கச்சேரிக்கு பெரியவா கொடுத்த குங்குமம். அது வந்து பெரியவா கொடுத்தது டார்க்கா இருக்கும். காஞ்சி பெரியவர் கொடுத்தது. காஞ்சி பெரியவர் கொடுத்தது. பெரியவா கொடுத்தது. சரி, சொல்லுங்க. ஷூட்டுக்கு வந்து குங்குமம் என்கிட்ட போட்டோஸ் இருந்ததுனால பயோபிக்கோட அந்த புக்ல மேம் இந்த குங்குமம் வந்து நீங்க சொல்ற மாதிரி வீட்டுல ஒண்ணு, அப்புறம் கான்சர்ட்டுக்கு. அப்போ இது நான் வந்து என்ன மாதிரி ஷேட் போகணும். ஸோ அதே மாதிரி மைண்ட்ல இருக்கிறத பிகாஸ் அவ பார்த்துருக்கா இல்லையா, எனக்கு வந்து இந்த மாதிரி மரூன், ஃபுல் டார்க் மரூனும் இருக்கக்கூடாதானும் ரெட்டும் இருக்கும். இட்ஸ் மரூனிஷ் ரெட். நான் இருக்கிற ஏரியால எங்க கோயில் பக்கத்துல விதவிதமான ஷேட்ஸ் இவா கொடுத்த அந்த ஹிண்ட், அதுல ஒரு 4 ஆப்ஷன்ஸ் எடுத்துன்னு போயிருப்பேன் ஒரு சின்ன ரெட் கவர்ல. இப்படி வச்சா கரெக்டா ஒன்று கையில இப்படி வச்சு இதுதான் அதுதான் ஃபைனல் சொன்ன உடனே நான் ஒரு 3 பாக்ஸ் ஒரே மாதிரி வாங்கி எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் நான் 7 வருஷம் முன்னாடியே பண்ணி பத்திரமா வச்சிருக்கேன். அதுல வண்டு வரல, ஒண்ணுமே வரல, நீட்டா இருக்கு. அதே மாதிரி மூக்குத்தி லக்ஷ்மண் சார், அதுவும் மாலா மேம் நான் முதல்ல ஆக்சசரி வந்து புள்ளியார் ஸ்டுடியோ போட்டு ஆரம்பிச்சது மூக்குத்தி தான். 2 சைஸ்ல அவர் தான் பண்ணி கொடுத்தார். அதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டேன். ஹிண்ட் அபவுட் த மேக்கப், இந்த மாதிரி கண்ணு வந்து மை மாதிரி இருக்கணும், அதே மாதிரி விபூதி, அதுவும் ஸ்ட்ராங்கா இல்லாம லைட்டா. எம்எஸ் வந்து கொஞ்சம் இது பவுடர் ரேஸா போடுவாங்க. அதுவும் இல்லாம she made it very clear. ஹெவியான ஃபவுண்டேஷன்லாம் கிடையாது, நேச்சுரல் சிம்பிள். அந்த பேன் கேக் தான் போடுவாங்க. அண்ட் ஆல்சோ லிப்ஸ்டிக் மாதிரி இல்லை, ஒரு நேச்சுரல் கிளாஸ் இருந்த ஒரு லிப் பாம் போட்டா எப்படி இருக்கும். இது வித்யா பாலனோட மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஹர்ஷல், அவங்களோட நிறைய ஒர்க் பண்றவங்க ஷலாக்காவும் ஹர்ஷலும். ஹர்ஷல் வந்து அவர் தான் வந்து மேக்கப் பண்ணார். அதே மாதிரி எம்எஸ்எம்மாவோட அந்த கேப், 2 பல்லுக்கு நடுவுல இருக்கிற கேப் வச்சதும் ஹர்ஷல் தான். ஏன்னா மாலா மேம் என்ன வந்து கேப் எப்படி வச்சாங்க, அது மேக்கப்ல பண்ணது பிளஸ் போஸ்ட்ல. அதுக்கப்புறமா ஷூட் எங்க நடந்தது? பாம்பேல வந்து தாஜ் ஹோட்டல் கொலாபால இருக்கிற தாஜ் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்வீட் ரூம்ல நடந்தது. எம்எஸ் உடைய சாரி கட்டுறதுலேருந்து அப்புறம் அசசரிஸ் போடுறது,
தலை இது எல்லாமே மேக்கப்லாம் பக்கா ஆகுறது ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 hours ஆயிருக்குமே. இல்லையே, இது வந்து வித்யாபாலன் வந்து முன்னாடியே ஒரு சின்ன லுக் டெஸ்ட் மாதிரி பாம்பேல பண்ணியாச்சு. ஹேர் அண்ட் மேக்கப் சார்ட்டட் அவுட், குங்குமம் ஹேர் அண்ட் கீழே இருக்கிற அந்த மேம் சொன்ன அந்த பண்டர்புரத்துலேருந்து வந்த அந்த கருப்பு விபூதி இல்லையா, அது நான் வந்து ஒரு ஒரு சின்ன பொடி மாதிரி அந்த கலர் வரத்துக்கு நான் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் மேக்கப் ஐட்டம். அங்கே போடச்சே இட் வாஸ் கரெக்ட். லுக் டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி பண்ணதுனால அந்த போகச்சே அவ்வளோ ஹவர்ஸ் ஆகலை. அதே மாதிரி MS அம்மாவோட புடவை கட்டுற ஸ்டைல் அது 9 கஜமும் கிடையாது. இல்ல அவங்க வந்து ரொம்ப அவங்க எவ்வளவு பெரிய ஃபேன் MS அம்மாக்கு, வித்யாபாலனுக்கு எல்லாமே தெரியும். முதல்ல உங்கள்கிட்ட பேசும்போதே தன்னுடைய ட்ரீமே அதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பார்க் கொடுத்ததே அந்த விதை விதைச்சு அதெல்லாம் எல்லாமே உற்சாகமா செஞ்சிருப்பாங்க. தட் இஸ் ஃபேன்னு சொல்றதை விட MS அம்மாவே வாழணும்னு அந்த கதாபாத்திரத்தை அப்படியே உள்வாங்கி அந்த போட்டோஷூட் பண்ணச்சே கூட அந்த முழு நாள் MS அம்மாவோட பாட்டு ஒலிச்சுட்டே இருந்தது. ஒரு போஸ் பண்ணச்சே இப்போ உட்காருங்க வித்யா அப்படின்னு சொன்னா அந்த பாட்டு வந்து பேக்ரவுண்ட்ல அவங்க உட்கார்றாங்கன்னா பின்னாடி அந்த போன் இருக்கு, பாட்டு போயிட்டே இருக்கு. அந்த உள் வாங்கி வாங்கி அந்த போஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அது ஷூட் முடிக்க ஒரு நாள் ஆச்சா? ஒரு ஃபுல் டே 8 hours எல்லாம் முடிச்சாச்சு. இன்னொன்னு MS அம்மாவோட அந்த புடவை கட்டுற ஸ்டைல் இருக்கு இல்லையா, மேம் வீட்டுக்கு என்னோட ட்ரேப் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவா, ட்ரேப் கட்டி விடுறோம். அவளை நான் வீட்டுக்கு கூட்டின்னு போயிருந்தேன். அனு மேம்ல தான் ட்ரை பண்ணி என் மேலதான் அந்த ட்ரையல் ஃபர்ஸ்ட் 2 hours ஆச்சு. அது துர்கான்னு சொல்லிட்டு ட்ரேப் ஆர்டிஸ்ட், அவங்க ட்ரேப்பர். அவங்க வீட்டுக்கு வந்து அவங்கள வந்து இந்த கான்செப்டுக்கு நான் பேசி இந்த மாதிரி மாலா மேம் மீட் பண்ணணும், நீங்க வாங்க. பாவம் அவங்க வேற ஷூட் எல்லாம் இதுக்காக கேன்சல் பண்ணி 2 hours மேல ஆச்சு. மாலா மேம் வீட்டுல நான் வீட்டிலேருந்து ஒரு புடவை எடுத்துன்னு போயிருந்தேன். என் மேல மேம் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி, மேம் நான் நிக்கிறேன், அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என் மேலதான் போறது. இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சின்ன வீடியோ மட்டும் எடுங்கன்னு சொன்னேன். அவள் வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு போயாச்சு. அந்த வீடியோவை உட்காந்துட்டு நெக்ஸ்ட் டே என்னோட அசிஸ்டன்ட் சிவானி, என்னோட அசிஸ்டன்ட் அவங்க, அண்ட் துர்கா மேம், இவங்க 2 பேருமே 4-5 நாளுக்கு மேல இருக்கும் ஃபுல் டே அந்த புடவைய வந்து ஒரிஜினல் சாரீஸ் நான் ரெப்ளிகாஸில் வச்சிருக்கேன். ஏன்னா அது நிக்கச்சே எங்கெல்லாம் பின் குத்தணும், எந்த இடத்துல தைக்கணும், அந்த ஏன்னா நேச்சுரலாக அது ரொம்ப பர்ஃபெக்டாக புடவை கட்டவும் கூடாது. இட் ஹேஸ் டு அந்த கொஞ்சம் மடிப்பு இருந்தாலும் அழகுதான். MS பின் எல்லாம் போடுவாங்களா? சொல்லுங்க. ஸோ மடிப்பு இருந்தால் ரொம்ப அழகு. அதே மாதிரி புடவையை வந்து நாங்கள் வீவ் பண்ணச்சே சாஃப்ட் சில்க் மாதிரி தழைய வரக்கூடாது. அந்த கெயிட் இருக்கணும்னா அந்த வெயிட் இருக்கணும். ஸோ தலைப்பு இப்படி போடச்சே நீங்கள் ரொம்ப சாஃப்டாக வீவ் பண்ணிட்டேன்னா அது ஃப்ளாட்டாக உட்காந்துரும். ஸோ வீவிங் பண்ணச்சியே வீவரோட உட்காந்து சுபாவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், மேம் வீவருக்கு சொன்ன சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னா, வெயிட் சாரியில் வெயிட் இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தால் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ட்ரேப் பண்ணச்சே. அப்போ தான் அது தலைப்பு இப்படி கொண்டு வரச்சு. அந்த கீழே வர ப்ளீட்ஸ் வந்து வித்தியாசமான ப்ளீட்ஸ். நாம் புடவை கட்டுச்சே அந்த ப்ளீட்ஸ் நம்ம ஒரு பக்கமாக இருக்கும், இப்படி பண்ணுறோம். MS அம்மாவுக்கு கட்டுற ஸ்டைல் வந்து மாலா மேம் எனக்கு என் மேலே சொல்லி கொடுக்கச்சே கொசம் இப்படி கொண்டு வருது. அப்புறமா உள்ள அந்த காலத்துல ஸோ அது ஒரு ஃபேன் மாதிரி இப்படி வருது. தட் இஸ் ரொம்ப விரியாது. பட் இப்படி வர தலைப்பு ஸ்ட்ரெயிட்டா வராது, ப்ளீட்ஸ் கொஞ்சம் இப்படி வருது. ஸோ பாக்ஸ் மாதிரி தெரியுது ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கச்சு, பாக்ஸ் ப்ளீட்ஸ் மாதிரி தெரியுது. அந்த பாக்ஸ் வந்து எவ்வளோ நடந்தாலும் கலையாத. அவங்க எப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஒரு 2 minutesல கட்டின்னு விட்டு நான் பார்த்துருக்கேன். கச்சேரி கிளம்பும் போது எப்படின்னா சாதாரணமா கட்டிப்பாங்க, அப்படியே பேசிண்டே இப்படியே பண்ணிட்டுருவாங்க, கைதான் ஆடும். ஆமா, அதாவது நம்ம இப்படி பண்றோம் இல்லையா, அதெல்லாம் கிடையாது. அது எங்க மாமியார் கட்டி நான் பார்த்துருக்கேன், நான் கற்றுன்ருக்கேன். நான் தான் சொன்னேன், என் புடவை கட்டி பழக்கமே இல்லை அப்படின்னுட்டு. எல்லா பழக்கமும் அங்கேருந்து தான் வந்தது மெயினாக. நான் இவங்க கட்டும்போது பார்த்துருக்கேன், பார்த்தனாக்க இப்படி பண்ணி அப்படியே சொருகிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல இப்படி வரும். அதனால வந்து உங்களுக்கு இதை லெங்க்த்தை கணக்கு பண்ணி அதை சொருகின்றுவாங்க. அது பழக்கத்தில் அழகாக வருது. அது அது ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ பார்த்துருப்பேன், இல்லை மேக்ஸிமம் ஒரு 10 வாட்டி பார்த்துருக்கலாம். வெளியூர் கச்சேரிக்கு கூட்டின்னு போகும்போதெல்லாம் பார்த்துருப்பேன். அதாவது இப்படியே ஒரு ரசனையோடு பார்த்துட்டு இருப்பேன், எப்படி பண்ணிக்கிறா, எது எப்படி பண்ணுறான்னு இப்படியே பார்த்து தான் எனக்கு உள்வாங்கியிருக்கு. அவங்க சங்கீதம் எவ்வளோ ரசனையானோ அதே மாதிரி இது இன்னொரு ரசனையாக. சரி, ஒருத்தரை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கச்சேரியில் நீங்கள் ஹவ் யூ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃபுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அழுக்க வெடிஞ்சிட்டு பாடினா நீங்கள் என்னதான் உயிரை விட்டு பாடினா கூட போர் அடிக்கும் அவனுக்கு.
பாடகரும் சரி சங்கீதமும் சரி அந்த வித்வானும் சரி பார்க்க நல்லா இருக்கணும். இன்ஃபேக்ட் நான் கத்துண்டது என்னன்னா, எங்க மாமியார் தான் நிறைய எனக்கு குரு மாதிரி வச்சுக்கோங்களேன். டபுள் ஷேடு கச்சேரிக்கு கட்டிண்டானாக்கா அவ்வளவு எடுக்காது அப்படிம்பாங்க. சிங்கிள் ஷேடு போட்டானா தான் பிரைட்டா இருக்கும் அப்படின்னு. ஒரு பீகாக் ப்ளூ மாதிரி இருந்ததுன்னா போட்டோல வரும்போது அது ஒரு மாதிரி டல் கலரா வரும். ஸோ இந்த மாதிரி சொல்லி 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 மைண்டில் எனக்கும் அந்த மாதிரி ஒரு பளிச்சுன்னு இருக்கணும், ஸ்டேஜில் கௌரவமாக இருக்கணும், பார்க்கறதுக்கு ஒரு தெய்வீகமாக இருக்கணும். இதே தான் எனக்கு. காடியாகவும் இருக்கக்கூடாது. அந்த ஒரு சில சமயம் எனக்கு நிறைய பேர், உனக்கு என்ன வயசாச்சு, நீ எப்போ பார்த்தாலும் திருப்பி திருப்பி இதே ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் காட்டிக்கிறியே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ஒரு சபலத்தில் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, லைட் பிங்க்கு, இந்த மாதிரி ஒரு பிஸ்தா க்ரீன், இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று வீ பண்ணி கட்டிண்டோன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு இந்த மாதிரிலாம் கட்டிக்கிற, எனக்கு பிடிக்கல, நீ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் கட்டிக்காத, எனக்கு நன்னாவே இல்லை அப்படின்பாங்க மாமியார். ஐயோ, இப்படி இவ்வளவு காசு கொடுத்து இந்த மாதிரி பண்றேளே அப்படின்னா, நீ வேற எதுக்காவது கட்டிக்கோ, கச்சேரி கட்டிக்காத தெரியுமா. இந்த மாதிரி லைட் ஷேட் கட்டும் போது பக்கத்துல இருக்க வாழ்க்கை உங்க கலர் தெரியாது, தூரத்துல இருக்க வாழ்க்கை தெரியும், சரியாவே தெரியாது, என்ன கலர்னு கூட தெரியாது. அதுக்குதான் மாமியார், நீ இது கச்சேரிக்கு கட்டிக்காத, நீ சாதாரணமா எங்கேயாவது கட்டிட்டு போ, பட் கச்சேரிக்குங்கிறது சிலது நாங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங்லாம் முடிஞ்சுது, ஷூட்டெல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. வித்யா பாலன் எப்படி ஃபீல் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க? ரொம்ப அவங்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் இல்லையா? ஏன்னா நம்ம வாழ்க்கையில MS அம்மாவா ஃபீச்சர் பண்றது இட்ஸ் அ பிளெஸிங். அதுதான் சொல்றேன், கடவுள், இட்ஸ் காட் இஸ் கிரேட். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அவங்களோட இன்னொன்று ட்ரஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஆக்டருக்கும் நமக்குமே நம்ம மேல நம்பிக்கை இருந்தாதான் அவங்க செய்வேன். அவங்க வெரி வெரி ஹம்பிள் ஸ்வீட் பர்சன். அவங்களுக்கு ரொம்ப இந்த டு ஃபீச்சர் அஸ் MS அம்மா அவங்களோட வாழ்க்கையிலேயே அது ஒரு பெரிய இந்த ஒரு வரப்பிரசாதமா அவங்க அமைச்சு. இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு செலவாச்சு சார்? இது டு பி வெரி ஆனஸ்ட், இது எனக்கு என்னோட ஆஸ் அ டிசைனர் நான் படங்கள் பண்றேன், ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணுவேன் செலிபிரிட்டிஸ்க்கு. இது என்னோட கான்செப்ட், என் குழந்தை இது. ஸோ இதுக்கு யாரும் ஸ்பான்சர் கிடையாது சார், இதுக்கு ஸ்பான்சர் அவசியமே கிடையாது. எதுக்குன்னா புடவைகளை வீவ் பண்ண வேண்டியது என்னோட கடமை. எனக்கு என்னன்னா சினிமாவை மீறி ஆஸ் அ டிசைனர் வித்தியாசமா ஏதாவது பண்ணணும். பெரிய ஹோட்டல்லாம் இல்ல ஹோட்டல் முழுக்க முழுக்க அவங்க கிரெடிட்ஸ் நமக்கு அந்த ஹோட்டல். ஸோ கிரெடிட்ஸ் தாஜ் ஹோட்டல்ஸ் அவங்க கொடுத்தது அது. ஸோ அது அந்த டீம் வேற. பட் புடவைகளாக இருக்கட்டும், மிச்சதெல்லாம் என்னோட எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. உங்கள் ஆசை நிறைவேறுது. மோர் தென் ஆல் தட், உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு அந்த மெனக்கெடுகள் ஒரு யூ ஹாவ் டு ஸ்பெண்ட்ன்றதை விட ஒரு விஷயம் நீங்க பண்ணணும், இந்த உலகத்துக்கு ஒரு விஷயம் நீங்க காமிக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் பெஸ்ட் பண்ணணுமோ நீங்க தான் பண்ணணும். இன்னொருத்தர் பண்ணணும்னு எதிர்பார்க்க கூடாது. கொலாபரேஷன்ல சில விஷயங்கள் வரலாம், வராம போகலாம். அதெல்லாம் மீறி புடவை எனக்கு வேணும், நான் MS அம்மா பத்தி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எனக்கு என்னெல்லாம் வாங்கணுமோ என்னெல்லாம் பண்ணணுமோ ஐ வாஸ் ரெடி டு டூ இட். பிகாஸ் நான் பண்ற முதல் கான்செப்ட் இதுதான். உங்களுடைய நல்ல நேரம் அல்லது உங்களுடைய அந்த நல்ல விஷயத்தை பத்தி ஆதரிக்கும் போது அவங்களும் உடனே சரின்ட்டாங்க, வித்யாவும் சரின்ட்டாங்க. அது அப்படி அமைஞ்சு போச்சு. அது எல்லாமே இட்ஸ் காட் சென்ட் மோமெண்ட் அது. அண்ட் யோசனையே இல்லாம எனக்கு என் கணவர்கிட்ட இருந்து முதல் நம்பர் உங்க பேரோட தான் வந்தது, இவரோட பேச. அது எப்படி அமைஞ்சதுன்னு இப்ப நான் வீட்டுல ஒரு ப்ராசஸ் ஒரு 2 days யோசிச்சிருப்பேன். சார் ஏன் யாருமே இதை பத்தி பண்ணல, நாம ஏன் பண்ணக்கூடாது? தட் இஸ் பயோபிக்லாம் கிடையாது, எதை ரீக்ரியேட் பண்ணலாம். ஃப்ளோ ஐகானிக்கான ஒரு லெஜெண்ட். அவங்க புடவைகள் பண்ணலாமே. புக்கு பார்த்தா, கூகுள் பார்த்தா அது சார் புடவைகள் எவ்வளவு இருக்கு, ஒரே புடவையை எவ்வளவு ஷேட்ஸ் மாத்தி கூகுள்ல பார்க்கலாம். மேம் சொன்ன அந்த பாயிண்ட் வாஸ் வெரி வேலிட். பட் நான் மீட் பண்ணச்சே என்னோட டவுட்டே ஃபர்ஸ்ட் அதுதான். மேம் பயோபிக்ல இருக்கிற பிக்சர்ஸ், உங்க மைண்ட்ல இருக்கிற கலர்ஸ் ரெண்டுமே வேற. பிகாஸ் அப்போ மேம் என்கிட்ட சொன்னது, அனு நீ அதை வச்சு ரொம்ப போகாதுமா, நான் உனக்கு கரெக்டான கலர் என்கிட்ட கூட ரெப்ளிகா பண்ணச்சே முன்ன பின்ன கலர்ஸ். இப்போ அந்த வடாமல்லிலாம் நீங்க பாக்குறது இட்ஸ் நாட் த ஒரிஜினல் கலர். நாம வித்யா மேல போட்ட கலர் தான் பர்ஃபெக்டான கலர். பிகாஸ் சாம்பிள் இருக்கு. மேம் சொன்னி அப்புறம் மேம் பண்ணச்சே நம்ம அந்த கிரீனை பத்தி சொல்லணும்னா கூட இப்போ இந்த ஒரு விஷயங்கள் கூட அமையணும்னா
ஒரு ப்ராசஸ் கரெக்டா வரணும்னா நிறைய அதுக்காக நம்ம போராட வேண்டியது. சாம்பிள் கிடையாது, என் மைண்ட்ல இருக்கிற சாம்பிள் தான். Green-க்கு வந்து உங்கள்கிட்ட ஒன்றும் இதுவே இல்லை கிடையாது, சாம்பிளே இல்லை என் மைண்டில். அந்த க்ரீன் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய பச்சை கலரில் வருது. ஆனால் அந்த பச்சை வந்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இந்த புடவை எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த புடவையில் அது ஆரஞ்சும் இல்லை மஸ்டர்டும் இல்லை, அது ஒரு மாதிரி 2 கட்டாங் கலர் பார்டர், அதில் வந்து டெம்பிள் போட்டிருக்கும். அதே மாதிரி மனசில் சொல்லிட்டு இதுல கிரெடிட் என்னன்னா 2 பேரும் போய் நல்லில போய் மைண்ட் வந்து எல்லாமே உள்ள இருக்கு. பட் நம்ம கிட்ட கிடையாது. she doesn't have that replica. அன்னைக்கு தான் அங்க 2 பேரும் பேசிச்சு, அனு இதுக்கு என்கிட்ட சில்க் காட்டன்ல இருக்கு, பட் நாமளே போய் ஒரு வாட்டி வேணா உனக்கு கரெக்ட். ஏன்னா மிச்ச 2த்துக்கு வச்சு முன்ன பின்ன தெரிஞ்சுடுது. யூ won't believe கிளாஸஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு என்னோட நல்லிக்கு கொஞ்ச நேரம் வந்து அன்னைக்கு மாடிக்கும் கிழக்கும் போயிட்டு அவளுக்கு அந்த கலர் அங்க கிடைக்க இல்ல, மைண்ட்ல இருக்கிறதுக்கு கிடைக்கல. நான் ஒண்ணு பண்றேன், நான் உனக்கு நாளன்னைக்கு ஃபோன் பண்றேன். அந்த கிரீன் சாரி பட்டுல இல்ல சொல்லுவாள், கிட்டத்தட்ட ஐ ஹாவ் சம்திங் இன் மைண்ட். எனக்காக வீரோல இருந்த ஒரு she forgot to mention that ஒரு புது புடவை சார், அது கல்யாணி காட்டன் ஓரத்துல இருந்து ஒரு லாங் சாம்பிள் எனக்காக கிழிச்சிட்டு she's forgotten to tell her. நான் இதே கலரும் சொல்ல முடியாது, இதே எக்ஸாம் பாஸ் ஆகணும், இன்னும் ஆகலைன்னா சாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்திருக்கு. நீ இதை வச்சு யூ கேன் கெட் மீ சாம்பிள்ஸ். ஓகே மேம், சரி. அதை வச்சு நிறைய இடங்கள்ல இருந்து சாம்பிள்ஸ் கொண்டு வந்து அப்படிதான் அந்த பச்சையும் அந்த எல்லோ. மேம் கிட்ட எப்போ போனாலும் பாடி கலரும் அப்ரூவல் வாங்கணும், பார்டர் கலரும் வாங்கணும். இட்ஸ் லைக் எக்ஸாம். அது முடிச்சுட்டேன். பச்சையும் மஸ்டர்ட் மேம் அப்ரூவ் பண்ண உடனே அது முடிஞ்சு. அப்புறம் இந்த எம்எஸ் ப்ளூ சொல்லுங்களேன். எம்எஸ் ப்ளூ வந்து வீவிங் பண்ணவே இல்லை. நான் நல்லி சின்னசாமி செட்டி ஸ்டோர்ல அங்க உள்ள போயிட்டு டைரெக்டா எம்எஸ் ப்ளூ சாரியை வாங்கிட்டேன். பிகாஸ் மேமோட பேசிச்சு எனக்கு ஒரு விஷயம் மேமே சொன்னா, அந்த சாரி வந்து இட்ஸ் வெரி ட்ரிக்கி கலர். அது டை பண்ணாலும் அந்த எக்ஸாக்ட் கலர் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ நீ வேணா நல்லி போயிட்டே நீ பாருங்க. நான் நல்லி போகச்சே ரொம்ப சீனியர் பர்சன் நல்லியில இருந்தா, அவர்கிட்ட சொன்னேன், அங்க இருக்கிறவா எனக்கு தெரியும், மேனேஜர்ஸ்லாமும் தெரியும், சேல்ஸ் பர்சன், பட் அன்னைக்கு அவர் இருந்தார் ஒரு சீனியர் பர்சன், பேர் ஞாபகம். சார் நான் இந்த மாதிரி எம்எஸ் ப்ளூ வாங்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு கைட் பண்றேன். அவர் ரொம்ப ஸ்வீட்டா ரேக் திறந்து நிறைய புடவைகள் எம்எஸ் ப்ளூ டேகோட இருக்கு. பட் நான் கேட்டேன், சார் இது லைட் அண்ட் டார்க் இருக்கே எல்லா புடவை, எக்ஸாக்டா எப்படி ஒரு பர்டிகுலர் ஷேடு நம்ம எடுக்கிறதுன்னு. இட் வாஸ் வெரி ஸ்வீட் டு ரிமூவ் ஒன் சாரி ஃப்ரம் தட். அனு இது எடுத்துக்கோங்க, இது நல்லா இருக்கும். அதுவும் இல்லை ஒரு பழையகால பார்டர், அந்த நம்ம தேடுற அந்த பழைய வீவிங் ஸ்டைல் இருக்கு, இது நல்லா இருக்கும்மா எடுத்துக்கோ. அவர் கைடன்ஸ்ல தான் அந்த எம்எஸ் ப்ளூவை நான் கடையிலேருந்து நேராக வாங்கிட்டேன். தேங்க்ஸ் டு நல்லி சின்னசாமி செட்டி. பிகாஸ் அந்த புடவை அவைலபிளா ஒரு நல்ல ஷேட், கரெக்டான ஷேட்ல அவர் கைடன்ஸ்ல, ஒரு சீனியர் பர்சன் கைடன்ஸ்ல நான் வாங்கிட்டேன். அப்புறம் நம்ம பேட்டி முடியுமே கடைசியா மாலா உங்கள்கிட்ட எம்எஸ் வந்து கட்டின சாரீஸ் உங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போனாங்களா? அதை நீங்க இன்னும் பாதுகாக்கிறீங்களா? நிச்சயமா வந்திருக்கீங்களா? எடுத்து வந்திருக்கேன். காட்டலாமே ரசிகர்கள் பார்க்கட்டுமே. இது வந்து எம்எஸ்எம்மா போனதுக்கு அப்புறம் எங்க மாமியார் அவ கலெக்ஷன்ஸ்ல இருந்து கொடுத்தா. என்னன்னா இல்ல நான் ஏன் இப்படி காட்டுறேன்னா, அவங்க மடிப்பே தனி, வீட்டுல யூஸே பண்ணல, அது ஒரு மியூசியத்துல வச்சிருக்கிற மாதிரி நான் வச்சுட்டு இருக்கேன். இல்ல அது சாதாரண மஞ்சள், நம்ம மஞ்சளோட மஞ்சள், டீப் மஞ்சள். அதுல வந்து இந்த மாதிரி தான் வீட்டுக்கு கட்டுவாங்க. இந்த வின்டர் வந்ததுன்னா இப்படி இந்த ரெக்கார்டிங்க்கெல்லாம் போறச்சே இந்த மாதிரி தான் கட்டுவாங்க. இது மடிப்பே வந்து அவங்க இப்படிதான் மடிப்பாங்க. நம்ம யூஸ்வலா இப்படி மடிப்போம் இல்லையா. இது வந்து கச்சேரிக்கு அவங்க கட்டிட்டு எனக்கு கொடுத்து நானும் கட்டி எக்ஸிபிஷன்ல இருக்கு. ஆமா, இது மியூசியம்ல இருக்கு. சரி, அப்புறம் இன்னொரு சாரி அதோ வரேன். இது வந்து இது நிறைய எல்லோ தான் அவங்க கட்டுவாங்க. இது வந்து ஆக்சுவலா ஒன் ஆஃப் த போட்டோஸ்ல இருக்கு, பட் எனக்கு தெரியல எங்க இருக்குன்னுட்டு. ஏதோ கச்சேரி கட்டிட்டு போட்டோம். இது வந்து எங்க மாமியார் வந்து ரெப்ளிகா எம்எஸ்எம்மா கட்டின்னு இருந்த மாதிரி. இது முத்து செட்டியாரா நல்லியான்னு எனக்கு சரியா தெரியாது. கல்யாணம் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, கச்சேரிக்கு கூட்டின்னு போகும்போது புடவை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திருப்பி கொடுத்த போது அதை வந்து இல்ல உனக்கே தான் இந்த கிரீன் எப்படி ஃபேட் ஆயிடுச்சு பாருங்க. நல்ல இலை பச்சையில நல்ல பளிச்சுன்னு இருந்த பச்சை கிரீன் எப்பவுமே ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாமியார் கொடுத்தாங்க எனக்கு.
ஸோ இதுதான் அவங்க டிப்பிக்கல் உங்க மாமியார் ராதா விஸ்வநாதன். இது டிப்பிக்கல் அவங்க ஸ்டைல் பார்டர். தலைப்பு வந்து இந்த இதே மாதிரி லைன்ல வந்துருக்கு, இதே மாதிரி. ஸோ இதெல்லாம் அந்த பழங்கால ஸ்டைல் வீவிங். அந்த இது வந்து கிட்டத்தட்ட 39 வருஷமா இது எல்லாமே அப்படியே வச்சிருக்கீங்க? அப்படியே மோர் தென் 39 இயர்ஸ் ஆயிடுச்சு. இல்லை இப்பெல்லாம் ரொம்ப கட்டிக்கிறது இல்லை, அப்படியே வச்சிருக்கீங்க? ஐயோ கட்டின்டா அவ்வளோ கச்சேரி நஞ்சு போயிடும். தாளம் போடும்போது தரன்னு கிழியும். ஸோ உங்கள் 2 பேர்ட்டையும் இந்த பேசின நேரமே எனக்கு போகிறதே தெரியல. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட என்னையே எம்எஸ்ஓடைய அந்த காலகட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப மிக்க நன்றி. எங்கள் ஸ்டூடியோக்கு வந்து ஒரு அற்புதமான பழைய விஷயங்கள், அதுவும் எம்எஸ் பிறந்த 108வது பிறந்த நாள் அந்த டயத்தில் சொன்னதெல்லாங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நன்றி. மீண்டும் நம்ம சந்திக்கிறோம். தேங்க்யூ. எனக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். சொல்லுங்கள். நீங்கள் சொல்லலைன்னா நான் வந்து பழசெல்லாம் ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அனு மேமோட அந்த இன்ட்ரெஸ்ட் என்னை நிறைய சொல்ல வச்சது. போய் பார்த்து ஒன்று நானும் கீனாக பார்த்து அந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் கேள்வி கேட்கும்போது அந்த பொறுமையாக பதில் சொல்லி அவங்களும் அதை எப்படியாவது நடத்தணுங்கிற அந்த விடாமுயற்சி தான் வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு உறுதியாக அது பண்ண முடியுங்கிற நம்பிக்கையும் கொடுத்து நான் வந்து இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது ஏனோ தானோன்னு என்னாலையும் இருக்க முடியல. அதனால நிறையவே வேலை வாங்கினேன் நானும். என்னோட டீச்சர் அவங்க. இப்போ அவங்க எப்படின்னா டீச்சர்னு கூப்பிடணும். மாலா மேம் டீச்சர் குரு. ஏன்னா நம்ம ஒரு சினிமா கேட்டகரியிலேருந்து வரும். இவ வந்து சொல்றது சரியா பண்ணுவா. எப்படி என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு மேபி நிறைய டைம் ஆயிருக்கலாம். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் லிபர்ட்டி டு ஷேர் ஹர் தாட்ஸ் எனி ஆர். எப்போ வேணாலும் நைட் ஆனா கூட ஒரு மெசேஜ் அனு இது பண்ண. நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது அனுட்டேந்து ஃபோன் வரும். விடல எனக்கு எனக்கு என்னன்னா குறை இல்லாம ஒரு சின்ன விஷயங்களும் பர்ஃபெக்டா பண்ணணும். நம்ம ஒரு வித்யா பாலனை வந்து எம்எஸ் அம்மாவா நம்ம வந்து உலகத்துக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு போட்டோ ஷூட் பண்ணச்சு. சின்ன விஷயங்கள் நம்ம வந்து மிஸ் பண்ண கூடாதுன்றது என்னோட. திஸ் இஸ் ஹவ் படங்கள் பண்ணச்சியும் இப்படிதான் என் மைண்ட்ல எக்ஸாம் போற மாதிரி தானே போகணும். இப்போ நீங்க கடைசியா குறை இல்லாமல் சொல்லிங்க. எனக்கு எம்எஸ் உடைய பாட்டு தான் நினைவுது. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி பெண்மணிகளேன்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். So sweet. Thank you. Thank you.